இப்போ 100 கிராம் பூசணிக்காய் எடுத்திருக்கேன். பூசணிக்காய் வந்து நல்ல நீர்ச்சத்து உள்ள காய், வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இந்த பூசணிக்காயை நம்ம அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இதை வந்து நல்லா தோல்லாம் சீவியாச்சு. தோலை சீவிட்டு அம்மா வந்து இதில் வந்து துருவிக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து பூசணிக்காவே நல்லா துருவியாச்சுப்பா. இது வந்து குடமிளகா எடுத்திருக்கேன். குடமிளகால ஒரு அரை குடமிளகா, ஒரு மீடியமான குடமிளகா, அதில் பாதி எடுத்துக்கிட்டோம். குடமிளகாப்பா நம்மளுக்கு வந்து நல்ல வெயிட்டை குறைக்கக்கூடியது. அதனால நம்ம அடிக்கடி நம்ம இந்த குடமிளகா சேர்த்துட்டோம்ல நம்ம உடம்புல உள்ள கெட்ட நீர், கெட்ட கொழுப்பு இதை பூரா அகற்றக்கூடியது. அதனால குடமிளகாவை நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிறோம். இதையும் நம்ம துருவிக்கிடுவோம். இப்போ அம்மா வந்து பன்னீர் எடுத்திருக்கேன்ப்பா. பன்னீர் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இதையும் இதில் துருவி போட்டுக்குருவோம். கொஞ்சம் மல்லி இலை எடுத்திருக்கேன். ஒரு பிடி மல்லி இலை எடுத்திருக்கேன். இதையும் நம்ம பொடிசாக நறுக்கி போட்டுக்குருவோம். இப்போ ஒரு மீடியமான வெங்காயம் பொடிசாக நறுக்கியிருக்கேன். இதில் போட்டுக்குருவோம். இப்போ அம்மா வந்து வெள்ளை சுண்டல் எடுத்திருக்கேன். இந்த சுண்டலை வந்து நல்லா ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சாச்சு. நல்லா ஊற வச்சு இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்குருவோம். தண்ணி ஒரு பிட்டு இல்லைப்பா, தண்ணி ஒரு பிட்டு இருக்கக்கூடாது. ஒரு கைப்பிடி அளவுக்கு சுண்டல் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூனு சீரகம் போட்டுக்குருவோம். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்குருவோம். கட் பண்ணி போட்டுக்குருவோம். இஞ்சி கொஞ்சம் ஒரு இன்ச்சு அளவுக்கு கட் பண்ணி போட்டுக்குருவோம். பல்பூண்டு 2 போட்டுக்குருவோம். இதை மிக்சியில் ஒரு பிட்டு தண்ணி விடாமல் 1-2 உங்களுக்கு அரைச்சி கொண்டு வரேன். இப்போ நம்ம மிக்சியில் 2 சுற்றி கொண்டு வந்திருக்கேன். ரொம்பவும் வலுவலுன்னு இருக்கக்கூடாதுப்பா, இந்த மாதிரி இருக்கணும். இதையும் இதில் போட்டுக்குருவோம். இப்போ அம்மா வந்து ஒரு 50 கிராம் இது கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதை இதில் போட்டுக்குருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்குருவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குருவோம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்குருவோம் எல்லாத்தையுமே. ஏன்னா இதிலையே பூசணிக்காயில், வெங்காயத்தில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு தண்ணி இருக்கும். அதனால் நம்ம தண்ணி ஒரு விட்டு ஊற்றக்கூடாது. ஊற்றாமல் அப்படியே பிசைஞ்சுக்கிறணும். தண்ணி தேவைப்பட்டால் அப்புறம் ஊற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம மாவுப்பா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கோம். ஒரு விட்டு தண்ணி விடலை. இப்போ பூசணிக்காய், குடமிளகாய், வெங்காயம் இதில் போட்டதுலேயே நம்மளுக்கு தண்ணி நல்லா இருக்குது. அதனால் ஒரு விட்டு தண்ணி விடக்கூடாது. நல்லா பிசைஞ்சுக்கிறணும். நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ மாவு நல்லா செட் ஆகணும். அதனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு மாவை நம்ம ரெஸ்ட்டில் வச்சுருவோம். 10 நிமிஷம் கழித்து அம்மா உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். மாவை வந்து நம்ம 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுருந்தோம். நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். வாழை இலை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து இப்போ மாவை எடுத்துக்கிடுவோம். இப்போ வாழை இலை வச்சுக்கிடுவோம். இப்போ தண்ணி பக்கத்தில் வச்சுக்கிடணும். இப்படி நம்ம தொட்டு விட்டு நல்லா தட்டி விட்டுறணும். நம்ம எவ்வளோ மெல்லிசாக தட்டணுமோ அவ்வளோ மெல்லிசாக தட்டிக்கலாம். அவ்வளோதான்ப்பா. அம்மா தட்டி வச்சுருக்கேன். இப்போ கேஸ் பக்கம் போயிடுவோம். அப்போ அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். தோசை தவா நல்லா சூடாகட்டும். இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து போட்டுக்கிறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு வாழை இலையோடைய இருக்கட்டும். வாழை இலையோடைய சத்தும் கிடைக்கும். நல்ல ஒரு நல்ல வாழை இலையோடைய மணமும் நல்லாயிருக்கும். இப்போ 5 நிமிஷம் நல்லா ஆயிடுச்சுப்பா. நல்லா வாழை இலையோடைய நிறமும் நல்லா மாறிடுச்சு. இப்போ இதிலிருந்து எடுத்துருவோம். வாழை இலையை எடுத்துருவோம். எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம நெய் விட்டுக்குருவோம். இப்போ இதை வந்து பிரட்டி போட்டுக்குருவோம்ப்பா. சூப்பராக அருமையாக வெந்திருக்கு.
பிரட்டி போட்ட பக்கம் 2 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். சூப்பராக இருக்குது, அருமையாக வெந்திருக்கு. அவ்வளோதான்ப்பா, வெயிட் லாஸ் பூசணிக்காய் ரொட்டி ரெடி ஆயிருச்சு. சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த ரொட்டியப்பா நம்ம வெறும் வாயிலேயே அப்படியே கூட நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். வேணும்னா நீங்கள் கிரேவியோ இல்லை சட்னியோ தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இதே ரொம்ப அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுப்பா, அவ்வளோ ஒரு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குப்பா. கோதுமை மாவு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதோடைய ஃப்ளேவர் கொஞ்சம் கூட இல்லை, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது, நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல எனர்ஜியும் நம்மளுக்கு கிடைக்கும், வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ அம்மா சட்னி வச்சுருக்கிறேன், தேங்காய் சட்னி. உங்கள் வீட்டில் என்ன சாம்பாரோ கிரேவியோ எது இருந்தாலும் நீங்கள் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். பூசணிக்காயில் நம்மளுக்கு நார் சத்து இருக்குது, நல்ல தண்ணி சத்தும் இருக்குது. அதனால் நம்ம உடம்புல உள்ள கெட்ட நீரை பூரா அகற்றக்கூடியது பூசணிக்காய். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதுப்பா. வெயிட்டும் நல்லா குறையும், நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும். சின்ன பிள்ளைகளுக்கும் நல்லா செஞ்சு கொடுக்கலாம், அருமையாக சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். சுகர் பேஷண்ட்டு, வெயிட் லாஸில் இருக்கவங்க, டயட்டில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்குது. அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.